பிஜேபியோட தலைவர்களே தமிழர்களை முட்டாள்னு பேசுறாங்க. ஒரு மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவர் எவ்வளவு திமிரு இருந்தா தமிழனை முட்டாள்னு சொல்ல முடியும்? ஆடு கோழி கெடா பலியிடுறதெல்லாம் பண்ணக்கூடிய தமிழன் எல்லாம் முட்டாள் சொல்றாங்கன்னா தமிழன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? நீங்க பண்ணக்கூடிய இந்த அகங்காரத்துக்கும் இந்த ஆணவத்துக்கும் எங்களுக்கு நிதி தர மாட்டேன், கல்விக்கு நிதி தர மாட்டேன், நாங்க கொடுத்த பணத்தை எங்களுக்கு தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்கம் டாக்ஸ்ல மட்டும் 1,18,000 கோடி ரூபாய் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. வெறும் இன்கம் டாக்ஸ் மட்டும் ஜிஎஸ்டி காசுல இருந்து எல்லாத்தையும் எடுத்தோம்னா வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வாங்குறீங்க. வருஷத்துல 3 லட்சம் 4 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்காரன் கொடுக்கறான். அதுல எங்களுக்கான நிதியை 2000 கோடியை எங்களோட பிள்ளைங்க படிக்குது, பள்ளிக்கூடத்துக்கான நிதியை கொடுறான்னா அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. யார் வீட்டு காசு? உங்க அப்பா வீட்டு காசா? நான் கேட்போமா இல்லையா? மோடியை பார்த்து கேட்போமா இல்லையா? கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, பிரதான் பேசுறாரு, தர்மேந்திர பிரதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்க வீட்டு காசா? அது நீ சம்பாதிச்சு கொடுக்குற காசா? அது யார் வீட்டு காசு? நாங்க சம்பாதிச்சு நாங்க ஜிஎஸ்டி கட்டுறோம், நாங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், நாங்க சுங்க வரி கட்டுறோம், இங்க ரோட் டாக்ஸ்ல இருந்து எல்லா வரியும் எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கு. அந்த காசு எல்லாம் எங்க வீட்டு காசு. என்ன திமிர் இருந்தா நாங்க உங்களுக்கு பணம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. பேசிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழன் எல்லாம் ஆடு கோழி பலியிடுறவங்க எல்லாம் முட்டாள்னு பேசுவீங்க. பிஜேபி காரங்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? தமிழ்நாட்டுல தமிழ்ல முட்டாள்னு சொல்லி இருந்துட முடியுமா? நீ இங்க ஆடு கோழி பலியிடுறதுல எங்களோட வழக்கம்யா. பிடிக்கலாம் வெளியே போயிரு, பிடிக்கலாம் இங்க இருக்காத, உன்னையெல்லாம் இருந்து நான் கேட்கல. எங்க ஊர்ல இருந்துட்டு எங்க வழக்க முறையே, எங்க குல முறையே, எங்க குலசாமிகளை நான் படையிடுற முறையே, எங்க குலசாமியை கும்பிடுற முறையெல்லாம் நீ முட்டாள்தானு பேசுவியா? என்ன திமிரு உனக்கு? இதே முறையை இந்த ஆடு கோழி பலியிடுற தடை சட்டம் கொண்டு வந்ததுக்காகவே ஜெயலலிதா மேல ஆட்சி இழந்தாங்க. அது வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு. எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாருங்க பேசுனது? ராமசீனிவாசன் எப்படி பேச முடியும்? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது முதல்ல தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு? ஒரு கவுன்சிலர் சீட் வாங்குறதுக்கு முடியாத ஒரு கட்சி அது. ஒரு எம்எல்ஏ நேரடியா நீ வாங்க முடியாத ஒரு கட்சி. நீ தமிழர்கள் எல்லாம் முட்டாள்னு பேசுவீங்களா? நாங்க அசைவம் எடுத்தா அது என்னையா தப்பு? அசைவம் எடுத்தா குடல் ஜீரணம் பண்ணது இல்ல, குடலுக்கு உடம்புக்கு முடியலன்னா அது வெளியே துப்பிடும். உடம்பு ஏத்துக்கிறத நாங்க சாப்பிடல. எங்களுடைய பழக்கம், எங்களோட நம்பிக்கை, எங்க முன்னோர்கள் நம்பிக்கை, தமிழர்களுடைய நம்பிக்கையான அந்த ஆடு கோழி பலியிடுதலை யாராவது கொச்சப்படுத்தி பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். பிஜேபி காரங்க எச்சரிக்கிறோம். காவல்துறைக்கு அதை புகார் கொடுத்திருக்கிறோம். இதற்கு மேல தமிழ்நாட்டுக்குள்ள திமிரா பேசுறது, ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு ஹலாலான்னு கேட்கறது, அது நாங்க முடிவு பண்றோம். உனக்கு பிடிக்கல வெளியே எங்க போய் நீ ஒரு ஐயராத்து கடையில போயிட்டு நீ கறி சாப்பிடு. உன்னை யார் வேணான்னு சொன்னா? இல்ல சங்கரமடத்துல போய் கேளு, கறி இருக்கான்னு போட சொல்லி கேளு. உன் சனாதன முறைப்படி ஆடு மாடு வெட்டி அங்க சாப்பிட சொல்லு. இங்க நாங்க இத்தனை வருஷம் சாப்பிட்டு எங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிடிக்கலன்னா சாப்பிடாத. உனக்கு தான் மாட்டு சாணி இருக்குது, மாட்டு கோமியம் இருக்குது, குடிச்சிட்டு போக வேண்டியதானே. உன்னை யாரு கேட்டா இங்க அசைவம் சாப்பிட சொல்லி, கறி சாப்பிட சொல்லி எவன் கேட்டான்? உன்னை யார் பிரியாணி சாப்பிட சொல்லி எவன் கேட்டமா? ஆடு கோழி பலியிடுறது முட்டாள்தானமாமா? நீ காரி திம்பியா? நீ அசை ஹோட்டல்ல போய் சாப்பிடுவியா? நீ மத கலவரத்தை உருவாக்குவதற்காக பாஜக தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகிறது. தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் தமிழ்நாட்டுடைய திட்டங்களை எல்லாம் முடக்கி வைத்துவிட்டு மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையும் வரவில்லை, அங்கே மெட்ரோ ரயில் திட்டமும் வருவதற்கான நிதியை ஒதுக்காத பாரதிய ஜனதா கட்சி அங்கே என்றும் இல்லாத ஒரு சிக்கலாக இந்த சிக்கந்தர் மலை பிரச்சனை என்று திருப்பரங்குன்றத்து பிரச்சனையை பெரிதாக்க விரும்புகிறது. திட்டமிட்டு பெருசாக்குறாங்க. மக்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. அங்கே ஆடு கோழி பலியிடுவது என்பது தமிழ்நாட்டிலே எங்களது